ஹாய், நம்ம மினி பிளாகோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் மினி பிளாக்ல சொல்லியிருந்தேன், லைக் கெரியர் அண்ட் பிஸ்னஸ் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன பிளான் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி 2020 வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா, நான் யார்ட்டையும் சொல்லலை, பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். ஸோ கெரியரும் இருக்கட்டும், பட் நம்ம அடி டைம்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட, என் மம்மி டாடி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து பண்ணணும். பட் அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. சரி சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. நானும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். அண்ட் வந்து ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து நான் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் விசாரிப்போம்ல, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் நீ வந்து ப்ரொஃபஸராக தானே இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ எதுக்கு வந்து திருப்பி பிஸ்னஸில் போய் விட போகிற, நல்லா ப்ரொஃபஷனில் இருக்க, நீ நல்லா படிச்சிருக்க, 9 to 5 ஜாப் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ எப்படி வந்து நீ சேல்ஸ் பண்ண போறியா அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை, பிஸ்னஸ்ன்றது சும்மா போனோன்னு வராது, ரொம்ப ரிஸ்கான வேலை, கண்டிப்பாக வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் திருப்பி நம்மளால் எடுக்க முடியாது, நீ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அண்ட் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் நிறைய இருக்கு, சப்போஸ் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, திருப்பி எழுந்து வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஸோ அது என்னாச்சுன்னா எனக்குள்ள ரொம்ப ஃபியரை கொடுத்துச்சு. ஓகே, அப்போ இப்படியெல்லாம் இருக்கு போல இருக்கு, ஸோ நம்ம வேணாம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சரி இப்படியெல்லாம் சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது, ஸோ நம்ம அந்த கனவை விட்டுடலாம், பிஸ்னஸ் பண்ற கனவை விட்டுடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் யோசிப்பேன், ஏன் நான் விடணும், நம்ம ட்ரையே பண்ணாம நம்ம எதுக்கு விடணும். ஸோ கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா சக்சஸ் வந்து உடனே வராது இல்லையா. வி ஹாவ் டு ஃபேஸ் தி ஃபெயிலியர். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்க் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நம்ம பிசினஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபியரை வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்குள்ள இருக்க ஃபியர் தான் நம்மளை வந்து கொஞ்சம் க்ரோத் கொடுக்காம தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து ரிஸ்க் தானே, எடுத்து பார்ப்போமே, என்ன மேபி சக்ஸஸ் ஆகும், இல்லை ஃபெயிலியர் ஆகும், இதனால நம்ம என்ன ஆக போறோம், கொஞ்சம் கஷ்டப்பட போறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் இந்த 25 ஸ்டார்டிங்ல இருந்து எங்க வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட். ஸோ அப்படி சொல்லி நான் திருப்பி விட்டுருவேன். ஓகே பண்ணலாம் வேணாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ லைக் ஒரு நெய்ம் எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன நெய்ம் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாக நான் பிளான் பண்ணிட்டு, ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து பயந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது, வி ஹாவ் டு ஃபேஸ், நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளான் பண்ணி தான் நான் வந்து என் வீட்டில் சொன்னாங்க, நீ வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸோ அது வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜாபை விட்டு பிஸ்னஸ் பண்ணு, இல்லைன்னா ரெண்டையும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து ஒரு கரியர் கொடுத்துருச்சு. ஸோ அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு கெரியரா இருக்கும், அது என்னோட ப்ரொஃபஷன். ஸோ நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணாம நான் என்னோட கெரியரை, என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அப்படிதான் நான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னாங்க, நீ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால உனக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வராது, உனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வராது, பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருமே தவிர உனக்கு வராதுன்னு சொன்னாங்க. தட்ஸ் ட்ரூ தான். பட் ஓகே, நம்ம நார்மலா ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம், அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் ஐ ஸ்டார்டட். கெரியரும் போயிட்டு இருக்கு, பிஸ்னஸும் நம்ம ரொம்ப நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பிகாஸ் ஸ்டார்டிங்ல வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள். ஓகேவா. ஸோ அது நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐம் ஹாப்பி, என்னன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்ன பண்ணணும்ன்ற ஐடியா வந்து ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட்ல வந்துடும். ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாதான் ஐயோ எப்போ ஸ்டார்ட் பண்றோம் பயந்துட்டே இருப்போமே தவிர, ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல என்ன க்ரோத் கொண்டு வரலான்னு ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து பண்ணுவீங்க, உங்களை பண்ண வச்சிடும், ஒரு நாளடைவில் அது பண்ண வச்சிடும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஃபியர் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை விட்டுட்டு
நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்குள்ள இல்ல ஏதோ ஒன்று நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குள்ள நீங்க வாங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் பிசினஸ், நீங்க கரியரை விடணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும், அதை விட்டுட்டு தான் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. உங்க கையில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, உங்களால வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் உங்களால வந்து நீங்க கெரியர் போகாம உங்களால வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும், நீங்க வந்து பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கெரியரை விட்டுட்டு நீங்க வந்து லைக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகலாம். பட் நான் அது வந்து ரொம்ப விரும்பல. பிகாஸ் வந்து கெரியர் போயிட்டே இருக்கட்டுமே. ஒன்ஸ் நீங்க வந்து நல்லா பிசினஸ் நல்லா க்ரோத் ஆனா நீங்க பாத்துக்கலாம். பட் கெரியரையும் வந்து கண்டினியூ பண்றது நல்லது நான் நினைப்பேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் வந்து நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்க ஃபியரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாத்துக்குமே. நம்ம இது பண்ணா நல்லா வருமா, சக்சஸ் ஆகுமா இல்லையா. ஸோ சக்சஸ் வந்து செகண்டரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு ட்ரை. அதுதான் நான் படிச்சது. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரை. மேபி இட் வில் கிவ் சக்சஸ் ஆர் எல்ஸ் ஃபெயிலியர். ஃபெயிலியர் வந்து நம்ம ஒரு லெசன் லேர்ன் பண்ணி யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சக்சஸ்குள்ள வந்துடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஷன் vlogல இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பை.